வணக்கம். பாண்டிச்சேரினா ரொம்ப அமைதியான ஊர். எல்லோரும் வந்து அமைதியாக நம்ம எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இருப்பாங்க. ஏன்னா அரவிந்தர் வந்து அங்கே இருந்தார். மதர் இருக்கிற ஊர். ஆசிரமத்துக்கு போகலாம். ரொம்ப காமாக இருக்கும். ரொம்ப கடல் பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப. ஆனால் இந்த இப்போ பார்க்குற நிலைமையில் பார்த்தா கொலகார ஊர் ஆகிடுச்சு. நம்மள 4 நாள் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். லாஸ்பேட் ஸ்டேஷனில் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான். நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஜி வந்து போட்டு கொடுத்தீங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்கலை. நீங்கள் எவனும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் போயிடுதான். அப்போது இன்ஸ்பெக்டர் வராரு, எஸ்ஐ வராரு. எஸ்ஐ வந்தவொடனே இன்ஸ்பெக்டர் வர, எஸ்பியும் வந்துட்டார், சப் கலெக்டரும் வந்தாங்க. கல்யாண சுந்தரம் நீங்கள் சொல்கிறீங்களா? இது நான் சொல்லலை, அந்த தம்பி மேலே நான் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, யார் சந்துர்ஜி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் சொன்னார், எனக்கு கல்யாண சுந்தரம் சொல்லி தான் நான் வந்தேன். நாங்கள் அங்கே வந்து நைட்டு பூரா 8 இதை வச்சு நிறவனேன், ஏகேடிக்கு வசம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர்லாம் இதில் யார் முறை, இது யார் செய்து? இது வந்து ஒரு சின்ன மாநிலம். இந்த ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, எஸ்பி என்னுடைய கேஸை எடுக்கவே கூடாதுன்ட்டேன். ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்களுக்கு சப்போர்ட். புதுச்சேரி பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை தொடர்பாக பாஜக அமைச்சர் மீது பரபரப்பு புகாரானது எழுந்திருக்கிறது. நிலத்தகராறு தொடர்பாக தனது மகனை அமைச்சர் சாய் சரவணகுமார் கொன்றதாக உமாசங்கரின் குடும்பத்தினர் தற்போது புகார் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரியில் அரசியல் கொலை சர்வசாதாரணமாக நடக்குது. ரோட்டில் நடமாடவே முடியல. அவங்க கட்சிக்காரங்களும் அவங்களே கொலை பண்ணிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எதனால் இது நடக்குதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதாவது ஆக்ஷன் எடுக்குமா, இல்லை இங்கே உள்ள கவர்மெண்ட் தான் ஆக்ஷனுமா, போலீஸ் இருக்குதா, என்ன எதுன்னே தெரியல. மக்களே நடமாட முடியல. இப்போ அரசியல் கட்சியை அவங்களும் கொண்டுக்கிட்டா இப்போ மக்களுக்கு எப்படி இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இங்கே மக்கள் வந்து பாண்டிச்சேரி மக்களை கேட்குற கேள்வியே அதே தான். உங்களுக்குள்ளே நீங்களே அடிச்சுக்கிட்டா எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்கள்? இதில் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவங்கவுங்க அரசியலுக்காக அவங்கவுங்க கட்சியாலே கொலை பண்ணுறது இந்த மாதிரி நடக்குது. இது எல்லாமே அரசியல் பின்புலம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இது மெயின் கதை. எல்லாம் வந்து அவன் சொத்தை இவன் அபகரிக்கிறது, இவன் சொத்தை அபகரிக்கிறது, இதே தான். இது வந்து ரவுடிங்க கட்சி, ரவுடிங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது. ஆட்சி அவனுக்கு அரசியலில் வந்து அவங்கள செய்கிற மாதிரி இருக்குது. நல்லவங்கள ஆட்சி ஒரு அரசியலுக்கு வந்தால் தானே வந்து நாடு முன்னேறும். இப்போ ரஜினி ஒரு காலத்தில் சொன்னார், இந்த நாட்டை காப்பாற்றது கடவுள் ஒன்று தொண்டவங்களை தான் முடியணும். அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் அரசியல்வாதியால் காப்பாற்ற முடியாது. இதுக்குன்னு யாராச்சும் ஒரு கடவுள் தான் வரணும்னு நினைக்கிறான். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உமாசங்கர், வயது 40. புதுச்சேரி பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்தார். ஒரு வாரமாக இவரை கொலை செய்வதற்காக சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் இன்று லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோயிலில் இருந்து பிறந்தநாள் ஊர்வலம் தொடங்க இருந்தது. இதற்காக ஏற்பாடுகளை உமாசங்கர் நேற்று இரவு முழுதும் செய்துள்ளார். பின் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சாமிப்பிள்ளை தோட்டம் அருகே பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆயுதங்களுடன் உமாசங்கரை வழிமறித்தனர். சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். முகம், கை, உடலின் பாகங்கள் சிதைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவரது வீட்டின் அருகே நடந்த இந்த சம்பவத்தால் உமாசங்கர் ஆதரவாளர்கள் திரண்டனர். இரவு நேரத்தில் கருவடிக்குப்பம் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. லாஸ்பேட்டை போலீசார் உமாசங்கர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகளில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. லாஸ்பேட்டை போலீசில் ரவுடிகள் பட்டியலில் உள்ளார். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என லாஸ்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர்.